السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. بعد. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய நாளில் அதனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக வலியூட்டக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். திருக்குர்ஆனை பொறுத்தளவில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்கிறான், ஃபதக்கிர், ஞாபகப்படுத்துங்கள், ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துவது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று சொல்கிறான். குர்ஆனை பொறுத்தளவில் குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், புதுசாக சொல்லுங்கள் என்று சொல்வதை விட ஞாபகப்படுத்துங்கள் என்று தான் குர்ஆனில் நிறைய பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய வேதத்தில், அதாவது குர்ஆனை நீங்கள் போய் குர்ஆன் அவர்களுக்கு ஞாபகப்படுத்து, தெரிந்த ஒரு விஷயத்தை திரும்ப சொல்ல போகிற நேரத்தில் தான் அந்த ஞாபகம் உருவாகும். புதுதாக ஒன்றை படிப்பதாக இருந்தால் அது தெரியாத ஒரு விஷயத்தை தான் புதுசாக படிக்கலாம். குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தால் அங்கே எத்தனை லட்சம் நபிமார்கள் வர்றாங்க, எத்தனை ஆயிரம் நபிமார்கள் வர்றாங்கன்னா இல்ல, ஒரு 25 நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அதிலும் பெரும் பகுதியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை திரும்ப திரும்ப அல்லாஹ் பேசுகிறான். குர்ஆனிலே நீங்கள் அதிகமான பகுதிகளில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் பார்க்கலாம். ஏன் பார்க்கலாம் என்றால், ஒரு நபி அவர் அந்த உம்மத்தோட எப்படி நடந்து கொண்டாரோ அந்த உம்மத்தோட நடந்து கொண்ட விதத்துக்கு மிக நெருக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த உம்மத்தினருக்கு மூசாவுடைய உம்மத்திலிருந்து நிறைய படிப்பினை இருக்கிறதாக திரும்ப திரும்ப அந்த வரலாறை சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொன்ன பாடத்தை திரும்ப சொல்கிறான். வேற ஒரு புதிய நபி இல்லையான்னு கேட்க இயலாது. ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்கிறான், மனிதனை படைத்தவனுக்கு தெரியும் மனுஷனுக்கு எது தேவை. எது தேவை என்றா, தெரிந்த கொஞ்சத்தை ஞாபகப்படுத்தினா போதும். புதுசாக மனுஷன் கேட்பான், ஆனால் படித்ததெல்லாம் மறந்துடுவான். படித்த விஷயங்களை ஞாபகப்படுத்த வேண்டும், அதுதான் மிக முக்கியம் என்பதனாலதான் குர்ஆன் சொல்லுது, ஃபதக்கிர், ஞாபகப்படுத்துங்கள், நபியே போய் சொல்லுங்க அவங்களுக்கு, ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துவது, திக்ர் செய்வது மூமின்களுக்கு பயனளிக்கும். இப்போ மூமினா இருந்தா பயனளிக்கும். அவர் மூமினா இல்லைன்னா அவர் திரும்ப கேட்பார், எதுக்கெல்லாம் மூசா நபியை சொல்றான், வேற ஒரு நபியை கொஞ்சம் சொல்லலாம் தானே, இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லலாம் தானேன்னு கேட்பான். அல்லாஹ்வுக்கு தெரியும் மனிதர்களுக்கு எதை எப்படி சொல்ல வேண்டும். அதனால் இஸ்லாத்தை பொறுத்தளவுல இஸ்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு இபாதத்தை சொல்லித் தருகிறது, அதுதான் ஜிக்ர். இந்த இபாதத்தை பொறுத்தளவுல அதிகமான மக்களை பொறுத்தளவில் நாவால் இந்த ஜிக்ரை செய்யறாங்க. இந்த ஜிக்ர்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஜிக்ர் தான் தொழுகை. அக்மி ஸலாத்த லிக்ரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போற நேரம் ஃபிரௌன்ட்ட அல்லாஹ் சொல்றான், தொழணும், நீங்க தொழுங்க, என்ன நினைத்து பார்ப்பதற்கு தொழுங்கன்றான் அல்லாஹ். இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம், அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டுறாங்க, என்னென்னமோ ஓதுறாங்க, ஓதி முடிச்சு போட்டு தொழுந்துட்டான்றாங்க. சரி, ஜும்மா முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு, லுகர் முடிஞ்சு, அசர் முடிஞ்சு, எது முடிஞ்சு, நாம் உளுந்து எழும்பியிருக்கிறோம். ஓதினது நம்முடைய மனசை என்ன செய்துச்சு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கோடிக்கணக்கில் மாதங்கள்
அதாவது பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்தியாவை நோக்கி வருகிறார்கள், வெளிநாடுகளில் இருந்து ஆசிரமங்களை நோக்கி வர்றாங்க. அங்க யோகா செய்யறாங்களா, அங்க மனசு அமைதியாகுதான், அதற்காக வேண்டி அவர்கள் தேடி வருகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிலும் அவர்கள் பணங்களை கட்டி ஏமாறுகிறார்கள். கொஞ்சம் என்னமோ அமைதி கிடைக்கிற மாதிரி இருக்கிறது, ஆனால் ஒரு மூமினுக்கு கிடைக்கிற அமைதி இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, டாக்டர் நியூஸ்பர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் இன்றைக்கு ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி CNN இந்த ரிப்போர்ட்டை போட்டார்கள். டாக்டர் நியூஸ்பர்க் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், அதாவது வாயால் சொல்லவில்லை, அவருடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து போடுறார். ஒவ்வொரு மெடிடேஷன் செய்யக்கூடியவருடைய மூளையும் எடுத்து ஆய்வு பண்ணி ஒரு தொழுகையாளியை எடுத்து வந்து வைத்து சொல்கிறார். ஆச்சரியப்படுகிறேன். இந்த ரிப்போர்ட் அதாவது CNN போடுறாங்க. இப்ப இணையதளத்தில் இருக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ரிப்போர்ட்ல அந்த பிரெயினுடைய ஸ்ட்ரக்சரோடு எப்படி பிளட் சர்க்குலேஷன் நடக்குது என்பதை போட்டு ஆச்சரியப்பட்டு சொல்கிறார். வேர்ல்ட் பெஸ்ட் மெடிடேஷன், முஸ்லிம்கள் செய்யக்கூடிய மெடிடேஷன் என்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதர் தொழுகிறார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த தொழுகை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும், எந்த வீதம் ஏற்றுக்கொள்ளப்படும். நான் தொழுதுட்டோம்னா, இன்னைக்கு காலையில் தொழுது சுபஹ் 100க்கு 100 வீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுமா, 100க்கு 50 ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாத சுபஹ்களும் இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஆள் ஹஜ் செஞ்சிட்டார் என்பதற்காக வேண்டி ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அர்த்தம் இல்லை. உம்ரா செஞ்சிட்டார் என்பதற்கு உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இல்லை. நோம்பே பிடிக்கிறார், அந்த நோம்பும் சிலது கபூலாக்கப்படும், சிலது நிராகரிக்கப்படும். ஏனென்றால் அதுக்குரிய வழிமுறைகளோடு அவைகள் செய்யப்பட வேண்டும். அந்த வகையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜிக்ரை பத்தி நமக்கு நிறைய சொல்லி தருகிறான். ஏன் ஜிக்ர் தெரியுமா? ஒரு மனிதனுக்கு முதல்ல இறைவன் இருக்கிறாங்க நம்பிக்கை வேணும். அவன் நம்பினதுக்கு பிறகு அந்த நம்பிக்கை உறுதியாவதற்கு சில காரியங்கள்லாம் அதுக்கு இதா இருக்கும். அவன் சில அத்தாட்சிகளை பார்ப்பான், உறுதியாகிடும். ஆனால் அது காலப்போக்கில் அல் ஈமான் யஸீது வ யன்குஸ், ஈமான் கூடி குறையும். அதை திரும்ப புதுப்பிக்கணும். நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, அழகா கட்டின வீடு அன்றைக்கு குடி போடுற நேரம் ரொம்ப அழகா இருக்கும். அதுவே ஒரு 2 வருஷம் போன பிறகு அந்த வீடை ரிப்பேர் பண்ண வேண்டி வரும், பெயிண்ட் அடிக்க வேண்டி வரும், மறுபடி புதுப்பிக்க. இந்த கல்வை பொறுத்தளவுல இந்த கல்பு அமைதி பெற வேண்டும் என்றா ஒரு மருந்து இருப்பதாக இஸ்லாம் சொல்லுது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வதில் உள்ளங்கள் அமைதி பெறும். கோடி கணக்கில் பிறந்தவர்கள் என்னப்பா எனக்கு அமைதி இல்லை என்றார். அண்மையில் ஒரு பெரும் செல்வந்தர், அவர் என்ன பண்ணுகிறார்னா, பெரிய செல்வந்தர், இலங்கையில முஸ்லிம்களுக்குள்ள ஒரு பெரிய இடத்துல உள்ளவர், அவர் சந்தித்து சொல்கிறார், அதாவது என் முதுமையில என் மனசு அதாவது வெறுமையாகி போகுது, எனக்கு என்ன தெரியல, எல்லாமே இருக்குது, இத்தனை கம்பெனிஸ் இருக்குது, ஆனால் எனக்கு என் மகள் வந்து ஊட்டி விடுற நேரம், நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிற நேரம் என் மகள் வந்து எனக்கு ஊட்டி விடுறான், அப்ப கிடைச்சது ஒரு சந்தோஷம். அது எல்லா நாளும் இல்லை, ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த பிறகு இல்லை. என்னமோ ஒரு வெறுமையாக இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் கல்புக்கு என்னமோ இல்லாத மாதிரி தோணுது. இங்கே உள்ள பலர்களும் பல நேரங்களில் நீங்கள் அதை அனுபவித்து பார்த்திருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கல்பு அமைதி பெறுவதற்காக வேண்டி உலகத்தில் பலர்கள் பல கோணங்களுக்கு போறார்கள், பல விஷயங்களை செய்து பார்க்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைப்பதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்றான். அப்ப நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க நினைச்சுதானே பாக்குறோம், நிறைய தொலைத்தானே செய்யறோம், எங்களுக்கு எல்லாம் அமைதி வரலண்டா. அது தொழுகையே இல்லை, தொழுகையே இல்லை. தொழுகை என்பது இந்த உடலும் இந்த நாவும் இந்த கல்பும் சேர்ந்து பயணிக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பலர்கள் ஜிக்ர் செய்கிறார்கள், காலை ஜிக்ர் நாக்கு மட்டும் செஞ்சிருக்கும், கல்புல எந்த மாற்றமும் இல்லை. சிலர்கள் மனசால் ஜிக்ர் செய்வார்கள், நாக்கால் வெளியே வந்திருக்காது. கல்பும் நாக்கும் ரெண்டும் ஜாயிண்ட் ஆனால் அதுதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஜிக்ர். அந்த ஜிக்ர் தான் நம்மளை இந்த உலகத்திலே இருந்து மனித புனிதனாக்கு. அதனால இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய அருமையான ஒரு பாடம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தொழுகை எப்படி தந்தான் தெரியுமா? இந்த ஜிக்ரை எப்படி தந்தான் தெரியுமா? வழமையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பேசுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனால் அன்றைக்கு மாற்றமான ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை கூப்பிட்டான், யா ரசூலல்லாஹ், மேல வரட்டுமா?
சாதாரண ஒரு பிரயாணம் போறதா இருந்தா நீங்க எப்படி ரெடி ஆவீங்க? பேகேஜ் ரெடி பண்ணணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். இப்ப இவங்க போறது வானலோகத்துக்கு. ராத்திரி இருந்து தூரத்துல தெரிகிற ஒரு நட்சத்திரத்தை பாருங்க, ரொம்ப தொலைவுல தெரிகிற நட்சத்திரம். இந்த இடத்துக்கு இந்த உலகத்துல யாராவது போனாங்களான்னு நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா இல்லன்னு அர்த்தம். அவங்க அதாவது கேமரால பாக்குறாங்களே தவிர அவங்களுடைய அவர்களுடைய நேரடியாக அவர்களுக்கு பயணிக்க முடியுமாண்டா இந்த வானத்தில் இன்னும் பல பகுதிகளுக்கு மனிதன் போகவே இல்லை. ஆனால் முதல் வானத்தை கடந்து இரண்டாவது வானத்தை கடந்து இப்படியே மேல போன ஒரு மனிதர் இருக்கிறாரண்டா, அது காத்தமுல் அன்பியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வளவு தூரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணிக்க போறாங்களே, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அல்லாஹ் மேல கூப்பிட்டாண்டா இல்ல. அன்றைக்கு திடீரென்று ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாங்க அல்லாஹ் உங்களோட பேசணுமான்ட்டான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஜனாதிபதி உங்களுக்கு கோலம் அடிச்சு வாங்க என்ன சந்திக்கணும்டா அவசரமா குளிச்சு உள்ள பெர்ஃபியூம்ல ஹை குவாலிட்டி எடுத்து அல்லது அதுக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி போவீங்களே, பெருமாள் அவசரமா மேல போறாங்க. என்ன ஆச்சரியம்டா, மேல போன ரசூலுல்லாஹ் சிதறத்துல் முன்தஹாவுல நிக்கிறாங்க. அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், இதுக்கு மேல யாருமே போனது இல்லை, எனக்கும் போக முடியாது, எனக்கும் தடை. ஆனால் அன்றைக்கு ஸ்பெஷலான ஒரு டே. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? அவருக்கு மட்டும் வர சொல்லுங்கன்ட்டான். சுப்ஹானல்லாஹ். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஜனாதிபதியை 4 பேரோட போற நேரம் பாதுகாப்புல நிப்பாட்டி இல்ல அவர் மட்டும் 4 இடத்து தாண்டி போனப்போ அவரை தனியே வர சொல்லுங்கன்னுவாங்க. ஏனென்றால் அது ஸ்பெஷல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர்களுடைய தலைவர், அவரே அந்த இடத்தில் நின்றுட்டார். யா ரசூலல்லாஹ், இது எங்க பவுண்டரி, இதுக்கு மேல் எங்களுக்கு போக முடியாது. வானவ தலைவரும் இதுக்கு முன்னாடி எந்த வானவரும் ரப்பை பார்த்தது கிடையாது. ரப்பு உள்ள பகுதிக்காக வேண்டி பெருமானார் தன்னந்தனியாக அழைக்கப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் மேல போகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சம்பவத்தை கேட்கிறாங்க, தன் கணவர் சொல்லுவது கேட்டு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நிப்பாட்டி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வை பார்த்தீங்களா யா ரசூலல்லாஹ்? மேல போயிட்டீங்க நீங்க, அல்லாஹ்வை பார்த்தீங்களா? இது மிஅராஜ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா அவன் ஒளிமயமானவன். ஆயிஷா, அல்லாஹ்வை நான் எப்படி பார்ப்பது? அல்லாஹ்வை நான் பார்க்கவில்லை ஆயிஷா, அவனோடு பேசினேன் ஆயிஷா என்றான். அவனோடு பேசினேன் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் என்ன அவ்வளவு மேல கூப்பிட்டு கொடுத்தான். சாதாரணமா உங்க ஊர்ல ஒரு பெரிய ஒரு சாதனை படைச்சிட்டாருன்னா ஒரு ஆளு, அவனை நீங்க என்ன பண்ணுவீங்க? ரோட்டு பக்கத்துல போறேன்னா கையை கொடுத்து நல்ல சாதனை படைச்சிட்டீங்கன்னு ஊரை சேர்ந்து சொல்ல மாட்டீங்க. ஒரு பெரிய மேடை போட்டு இந்த ஊருக்கே பெருமை சேர்த்தவர், இந்த ஊரை கொண்டு போய் இன்டர்நேஷனல் கொண்டு போய் வச்சவர் என்பதனால கொட்டம்பட்டியில நீங்க என்ன பண்ணுவீங்க? பெரிய மேடை போட்டு அவரை கௌரவிப்பீங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெருமானாருக்கு சொல்லலாம், எதை பேசணுமோ அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்பலாம். இவ்வளவு காலமா அப்படித்தான் வந்துச்சு. இன்றைக்கு அது மாற்றமான ஒரு நாள். அல்லாஹ் பக்கத்துல கூப்பிட்டு அல்லாஹ் பேச ஆரம்பித்தான். ஆனால் கூப்பிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை பார்த்தாங்களா? இல்ல. இந்த கண்களுக்கு அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய இல்லையா, அது மறுமையில் தான் அப்படிப்பட்ட கண்ணை அல்லாஹ் தருவார். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர், நான் வசைத்து பேசினால் பொய் வராத பெருமானார் தன் வாழ்க்கை அதாவது அர்ப்பணித்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா நான் அல்லாஹ்வை பார்க்கவில்லை ஆயிஷா, அல்லாஹ் என்னோடு பேசினான் ஆயிஷா என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல. எதுக்கு அல்லாஹ் அவ்வளவு மேல கூப்பிட்டான் தெரியுமா? அன்றைக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வோட பேசினது என்ன ரகசியமா ஏதாவது ஒன்றான்னு நீங்க கேட்டீங்கடா, அதுதான் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதுள்ள மிக பெரும் ரகசியத்தை அல்லாஹ் பப்ளிக் படுத்த சொன்னான் ரசூலுல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வோட பேசணும் என்றால் அல்லாஹ் இப்ப பதில் தர வேண்டும் என்றால் அது எப்படி பேசுவது என்ற ஒரு முறை இருக்கிறது. ஒரு மாணவன் ஆசிரியரோடு பேசுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. ஒரு பிள்ளை வாப்பாவோடு பேசுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. ரப்போடு எப்படி பேசினால் ரப்புக்கு பிடிக்குமோ அந்த முறையை சொல்லிக் கொடுக்க அல்லாஹ் மேல கூப்பிட்டான். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொன்னாங்க, அல்லாஹ் என்ன கூப்பிட்டு ஒரு கிஃப்ட் தந்தான். என்ன தந்தான் தெரியுமா? அஸ்ஸலா,
தொழுகை என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது சாதாரண ஒரு இபாதத் இல்ல. அல்லாஹ் அக்பர் என்று கட்டினோம், அப்படி உளுந்தோம், எழும்பிட்டோம், ஸலாம் அலைக்கும், கல்புல எந்த மாற்றமும் இல்லைன்னா நீங்க தொழலன்னு அர்த்தம். அல்லாஹ் அக்பர். என்னப்பா முதல் ரக்காத்துல புள்ளைய ஸ்கூல்ல இருந்து கூப்பிடணுமே, திருவிழா அனுப்புறதா நான் போறதா? ரெண்டாவது ரக்காத்துல இன்றைக்கு எனக்கு அவன் வருவான், நான் கடைக்கு செக்க தர்றேன்னா வருவானா தருவானோ தெரியாது. இப்படி தொழுதால் இது அல்லாஹ்வை நினைப்பதல்ல. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடம் போகிற நேரம் பலத்த பயத்தோடு போகிறார்கள். அவர்கள் துஆ கேட்கிறார்கள், ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி. யா ரப், ஃபிரௌன் அந்த கொடுங்கோலன்ட்டு போய் நிக்கணுமா யா அல்லாஹ்? அவர் கேட்ட துஆ தெரியுமா யா அல்லாஹ்? இந்த ஃபிரௌன்ட்ட போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றார், ரொம்ப ஜுஜுபி, சின்ன விஷயம் யா அல்லாஹ், போய் சொல்லிட்டு வா. அப்படி சொல்லல. ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி, என் கல்வை விரிவாக்கி விடு யா அல்லாஹ். வயஸ்ஸிர்லி அம்ரி, என் காரியம் பெரிய ஒரு காரியத்தை தந்துட்டது லேசாக்கி யா அல்லாஹ், லேசாக்கிரு. ஃபிரௌன் முன்னாடி போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது ரொம்ப கஷ்டம் யா அல்லாஹ், ரொம்ப கஷ்டம். வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, என் நாக்குல முடிச்சிருக்கிறியா அல்லாஹ். நான் பேசினா தடமாட்டத்தோட திக்குவாய் மாதிரி பேசுவேன். அவன் கிட்ட போய் திக்குவாயில பேசினா எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. திக்குவாய் லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் சொல்ற மாதிரி பாருங்க, எல்லோரும் பார்ப்பார்களே. வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, யா அல்லாஹ் இந்த முடிச்ச அவிழ்த்துறன்னு கேட்டார். இப்படி போற நேரம் தான் அல்லாஹ் சொன்னான், மூசா நீங்க கேட்கிறதெல்லாம் உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லி போட்டு அல்லாஹ் சொன்னான், என்ன நினைக்கிறதுக்கு தொழுங்க மூசா, என்ன நினைச்சிட்டே இருங்க மூசா, என்ன நினைங்கன்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ரப்பை நினைப்பது எப்படி என்று நம்மளை விட்டுட்டோம்டா நடுக்காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. எங்கப்பா எப்படி நினைக்கிறது ரப்ப? எப்படி நினைக்கிறது? ரப்பு கருப்புன்னு நினைக்கிறதா, ரப்பு வெள்ளைன்னு நினைக்கிறதா, எப்படி நினைக்கிறது? அந்த நினைக்கிற மெத்தட் தான் தொழுகை. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, பெருமானார் வானலோகத்திலிருந்து கொண்டு வந்தார்கள். நீங்கள் பூமியில் எடுக்கிற மாணிக்கம் பல பேர் கையில இல்லாவிட்டால் கொஞ்சம் பேர் கையில இருந்தா பெருமதி மேல ஏறிடும். அந்த மாணிக்கம் எவ்வளவு பெருமதியோ அதையெல்லாம் தாண்டி நீங்கள் தொழுகிற தொழுகை பெருமதி. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, ரப்பு மேல கூப்பிட்டு இந்த உம்மத்துக்கு கொடுத்த மிக பெரும் கிஃப்ட். இந்த கிஃப்ட் கல்பு அடைஞ்சால் என்னாகும்? அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, பெருமானாருடைய தொழுகை, அல்லாஹ்வுடைய தூதரும் இதே தொழுகை தான் தொழுதாங்க. இதே சூரத்துல் ஃபாத்திஹா தான், இதே குல் அஊது பிரப்பின் நாஸ் தான், இதே சூரத்துல் பக்கரா தான். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இரவு நேரத்தில் பெருமானார் தொழுவார்கள். கால் பாதம் வெடித்திருந்தது. நான் ஒரு நாள் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், கால் வீங்கும் பெருமானாருக்கு நின்ற அந்த இரவுல தூக்கத்தை குறைத்து விடுவார்கள். முனாகஷா முனாஜா ரப்போடு பேசிக் கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், ஆயிஷா நாயகி சொல்றாங்க, கதமா உடைய பாதம் வெடித்திருந்தது, நின்று நின்று வெடித்திருந்தது. அல்லாஹ்வுடைய தூதரிடம் நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னித்ததாக சொல்கிறான். குஃபிர லஹு மா தகத்தம மின் தம், உங்களுடைய முன் செய்த பாவங்கள் பின்னாடி ஏதாவது நிகழ இருந்தால் அந்த பாவங்கள் எல்லாம் டோட்டலா மன்னிச்சதா சொல்றானே யா ரசூலல்லாஹ். இதுக்கு மேல நீங்க நின்று இரவுல தொழணுமா யா ரசூலல்லாஹ்? ஃபர்லான தொழுதா போதும் தான் இந்த மாதிரி கேட்கிறாங்க. அப்பதான் ஆயிஷா நாயை பார்த்து சொல்றாங்க, அஃபலா அகுன அப்துன் ஷக்கூரா, ஆயிஷா நன்றி உள்ள அடியானா நான் மாற வேண்டாமா? ஆயிஷா, அல்லாஹ் எங்க கூப்பிட்டு எடுத்து அல்லாஹ்வை நினைப்பதற்கு தந்த விதம், அப்படியே சேர்ல உட்கார்ந்து நினைக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. சுப்ஹானல்லாஹ்னு சொல்லலாம், அதையும் இஸ்லாம் சொல்லுது. ஆனால் உயர்வான மெத்தட் இந்த கல்பு, நாவு, உடம்பு அத்தனையும் சேர்ந்து ரப்பை நினைத்து பார்க்கக்கூடிய இடம்தான் இந்த தொழுகை. அல்லாஹ் அக்பர் என்ற அர்த்தம் என்ன? அல்லாஹ் மிகப்பெரியவன், என் வேலை சின்னதா பெயரணும், என் குடும்பம் சின்னதா பெயரணும், என்னுடைய அத்தனை காரியங்களும் அஸ்கர் சின்னதா பெயரணும். அல்லாஹ் மிகப்பெரியவன். இப்படித்தான் ஃபஜ்ர் தொழுந்தீங்களா? இப்படித்தான் இஷா தொழுந்தீங்களா? இப்படித்தான் சுபஹ் தொழுந்தீங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த தொழுகை, பெருமானாருடைய தொழுகை பத்தி ஒரு தோழர் சொல்கிறார். ஒரு நாள் நான் பள்ளியில் அப்படி கடந்து போறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுந்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பகல் நேரம், அது லுஹாவுடைய நேரம், தொழுந்துட்டு இருக்கிற நேரம் அவர் வர்ணிக்கிறார். ஒரு பானை அடுப்புல வச்சு கொதிக்க விட்டா எப்படி பானை முட்டை போடுமோ
அதாவது கொதிக்கிறவன் பட்டப்பட்டன்னு முட்டை போடுமோ, பெருமானார் வயிறுல இருந்து அந்த சத்தம் தேம்பி தேம்பி அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறார். பெருமானுடைய கண் கலங்கி ஓடுது. அந்த அளவுக்கு கல்வை பதம் பார்க்கக்கூடியது தான் தொழுகை. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகை கெட்ட மானக்கேடான காரியத்தை தடுக்குமா? எத்தனையோ சலாம் கொடுத்து 50 வருஷம் தொழுகிறாரு, இன்னும் பீடிய உடல்ல, இன்னும் சிகரெட் உடல்ல. தொழுகை கெட்ட மானக்கேடான காரியத்திலிருந்து தடுக்குமா? தொழுது போட்டு விபச்சார விடுதிக்கு அவருக்கு போக இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் தொழுகைகள பிரச்சனையா தொழுவுறோட பிரச்சனையா? தொழுவுற ஆள்ல பிரச்சனையை தவிர இந்த தொழுகைகள பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த ஜிக்ரை நாம் எப்படி செய்வது? இந்த ஜிக்ரை நாம் எப்படி செய்வது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு தந்த அருமையான ஒரு வாய்ப்பு தான் இந்த ஜிக்ர். எல்லாத்தையும் நம்ம பார்க்கிற நேரம், நோம்பு பிடிக்கிறோம், பசிச்சிருக்கிறோம், தாகிச்சிருக்கிறோம், இது வெளியில தெரிகிறது. நிஜமா பசிச்சு தாகிச்சிருக்க மட்டுமா நோம்பு பிடிக்கிறோம்டா? கல்புல தக்வாவை கூட்டுவதற்கு நோம்பு பிடிக்கிறோம். அந்த தாகமும் பசியின் தக்வாவை கூட்டலண்டா, ஒவ்வொரு நிமிடமும் பசி வர்ற நேரம் இறைவனுக்கு பயந்து நான் தடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்றால், இதே மாதிரி பாவத்தை காண்கிற நேரம் இறைவனுக்கு பயந்து நான் தடுத்துக் கொள்கிறேன் என்று வந்தா அவர் கல்புக்கு தக்வா வந்துச்சு, நோம்புடைய நோக்கம் நிறைவேறு. இல்லையே நான் நோம்பு 30 முடிச்சிட்டேனே, 29 முடிச்சிட்டேனே, பெருநாள் கொண்டாடுறேன்டா, உன் உடம்பு பிடிச்சிச்சு நோம்பு, உன் கல்பு பிடிக்கல நோம்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் மிகவும் அற்புதமான ஒரு மெடிடேஷன் உலகத்தில் லட்சம் கோடி கொடுத்து மனிதர்கள் தேடுகிறார்களே, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறதா. அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துற ஒரு விதம் இருக்குது, அதான் தொழுகை. அந்த தொழுகை எப்படி தொழுவது என்பது சொல்வதற்கு ஹுத்பா இடம் கொடுக்காது. என்றாலும் நீங்கள் திரும்ப திரும்ப அதை படித்து பார்க்கணும் என்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஆச்சரியம் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆஃபர் கொடுக்கிறான் தொழுகையாளிகளுக்கு, ஜிக்ர் செய்பவர்களுக்கு ஒரு ஆஃபர். என்ன சொல்கிறான்? குருனி அது குருக்கும், என்னை நினைத்து பாருங்கள், உங்களை நான் நினைக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனையோ குடும்பத்துல தாய்மார்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்ததுக்கு பிறகு வயது முதிர்ந்து போகிற நேரம், எப்படியெல்லாம் உன்னை வளர்த்த நினைச்சு பார்த்தேன், இன்றைக்கு நான் இருக்கிறேன்டாலே உனக்கு மறந்துட்டேன் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் துடித்து போகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நினைக்க யாருமே இல்லையா? வீட்டுல ஒரு ஓரமா கொண்டு போய் உட்கார வச்சு, உங்களுக்கு வயசு போச்சு, ஆல்ட் எக்ஸ்பயர்ட், நீங்க உங்களெல்லாம் நினைச்சு பார்க்க இயலாது. எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷன் என்றாலும் இளமையில உள்ளவர்கள் ஒன்று சேர்றாங்க, வயது முதிர்ந்தவர்களை கொண்டு போய் ஒரு மூலையில போடுறாங்க. ஏன்னா உங்களை நினைச்சு பார்க்கவே இயலான்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பு ஒரு விஷயம் சொல்கிறான், ஃபத்குரூனி அத்குருக்கும். உங்களை நான் நினைச்சு பார்க்கணுமா? என்ன நீங்க நினைச்சா உங்களை நான் நினைச்சு பார்ப்பேன். சுப்ஹானல்லாஹ். இதை விட ஒரு ஆஃபர் இருக்குது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. சாதாரணமாக இது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஜனாதிபதி போன் போட்டு எப்பா சோமா இருக்கிறீங்களான்னு கேட்ட அந்த நாள் எப்படி இருக்கும், அந்த வாரம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஒரு நாளும் வாக்குறுதிகளை மீற மாட்டான். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத். அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான். அல்லாஹ் சொல்ல, நீங்க நினைச்சு பார்த்தா உங்களை நினைப்பேன். அல்லாஹ் நினைக்கிறேன் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு இக்கட்டில நீங்க துடிச்சிட்டு நிக்கிற நேரம், ஒட்டுமொத்த உலகம் உங்களை கைவிட்ட நேரம், வல்லாஹி ரப்பை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். ரப்புடைய உருவத்தை அல்ல, ரப்புடைய ஞாபகத்தை, உதவியை நீங்க பார்ப்பீங்க. ரப்பு உங்களை நினைச்சு பார்க்கிறான்னு நீங்க நினைப்பீங்க. சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில் அன்றாடம் நீங்கள் ரப்பை நினைத்து கொண்டிருந்தால் ரப்பு உங்களை கைவிட மாட்டான். இது வாக்குறுதி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த வாக்குறுதியை மிஸ் பண்ணலாமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் சரியாக நினைத்தவரை அல்லாஹ் நினைப்பான், சரியாக நினைத்தவரை அல்லாஹ் நினைப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மக்கள் அங்கலாய்த்து கொண்டிருந்தார்கள், பலத்த எதிர்ப்புகள் அந்த மக்களுக்கு வந்து கொண்டிருந்தது. உலகம் அதை அதாவது நினைச்சு பார்த்தா, தபூக் போருக்கு போகிற நேரம் கடுமையான வறட்சி. எனக்கு நீங்க போரெல்லாம் படிங்க, பத்ர் யுத்தத்தை படிங்க, உஹது யுத்தத்தை படிங்க, அஹ்ஸாப் கந்தக் யுத்தத்தை படிங்க, உஹது இதுல இருந்து தபூக்ல இருந்து எல்லாத்தையும் படிங்க. எனக்கு ஒரு போரை சொல்லுங்க பார்ப்போம். அந்த போர் எல்லாத்தையும் நீங்க ஒரு லைன்ல எழுதி, இதுல முஸ்லிம்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, குஃபார்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கும். நான் ஒவ்வொரு போரையும் சொல்ல தேவையில்லை, பதில் உங்களுக்கு தெரியும். 1000 குஃபார்கள், 300 முன்ன பின்ன யுத்தம் செய்ய தெரியாது. இவங்க ரொம்ப ட்ரைனிங் ஆயின ஒரு பெரிய படை இருக்கிறாங்க. இதுதான் முஸ்லிம்கள்.
முஸ்லிம்கள் ரமலானுடைய 17வது இரவு. இதெல்லாம் நீங்க ஒரு பக்கத்துல கீறினீங்கன்னா ரொம்ப பலகீனத்தை அல்லாஹ் கொண்டு வந்து வச்சுக்கணும். ஒரு பக்கத்துல பெரும் பலகீனம், ஆயுதம் இல்ல, பள்ளியில தொழுதாள்கள், முன்சப்ல நின்றவங்க, இப்பதான் ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்கிறதுக்கு யுத்தம் செய்ய போறாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணினதே இல்லை. அதுவும் 300க்கு 320க்கு இடப்பட்ட பேர், சில ரிவாயத்துப்படி 313. அந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பக்கம் 1000 பேர் பொம்பளையில கூட்டிட்டு வந்து நடனமான விட்டு இருக்கிறான், ஒட்டகத்தை எடுத்து அறுத்து சாப்பிடுறான். அந்த அளவுக்கு எல்லாம் வந்தவங்க அதுல தோல்வி கண்டாங்க. ஃபத்குரூனி அத்குருக்கும், என்னை நீங்கள் நினைத்து பார்த்தால் உங்களை நான் நினைப்பேன் என்கிறான். பெருமானார் எப்படி நினைச்சாங்க தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைய நாள் பத்ர் களத்துல வந்து கொஞ்சம் காரமா அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ், இன்றைக்கு இந்த கூட்டம் அழிக்கப்பட்டால் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுவதற்கு யாருமே மீய மாட்டார்கள். யா அல்லாஹ், நீ இவர்களை பாதுகாக்கணும். யா அல்லாஹ், வெற்றி தாயா அல்லாஹ். எவ்வளவு நேரம் கேட்டாங்க? 2 நிமிஷம், 5 நிமிஷம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் துஆவை கபூலாக்க மாட்டான். அல்லாஹ் எது காஃபில், அதாவது சும்மா கேட்கிற துஆவை, பராமுகமா கேட்கிற துஆவை, ஏதோ கேட்டு ஆமீன் ஆமீன் சொல்ற துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். உன் கல்பு கேட்கணும், உன் கல்பு கெஞ்சணும், உன் கல்பு துடிக்கணும். ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க, ரிஜெக்ட் என்றாங்க. ஃபர்ஸ்ட் கேப்ப, யா அல்லாஹ் உனக்கு எல்லாம் தெரிஞ்சது எல்லாம் ஏத்துக்கோ யா அல்லாஹ்னு முடிச்சீங்கன்னா துஆ ரிஜெக்ட் தான். ஏன் ரிஜெக்ட் என்றா, திரும்ப திரும்ப எஜமான் அடியான் திரும்ப திரும்ப படிவா கேட்கணும். பெருமானுடைய டைம் கேட்டா நீங்க சொக்காவீங்க. அந்த இரவு ரசூலுல்லாஹ் தூங்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போர்க்களத்துள்ள சஹாபாக்களுக்கு தன்னுடைய உயிரை அவங்க நினைக்கவே இல்லை. ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடையில போற நேரம், யா ரசூலல்லாஹ் நீங்க இங்க இருங்களே, யா ரசூலல்லாஹ், அவர் மதீனாவுடைய தலைவர், நீங்க இங்க இருங்களே, ஒரு இளைஞர், அவருக்கு அப்பொழுது 30-32 வயசு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு கூடாரத்தை இடையில நிற்பாட்டி கொடுத்து, இங்க இருங்க யா ரசூலல்லாஹ், இந்த குதிரையை வச்சுக்கோங்க யா ரசூலல்லாஹ், நாங்க போய் போராடுறோம் யா ரசூலல்லாஹ், நாங்க போராடி நாங்க வெற்றி பெற்றுட்டோம்டா யா ரசூலல்லாஹ், உங்களை ஊருக்கு கூட்டிட்டு போயிருவோம் யா ரசூலல்லாஹ். அப்படி இல்லை, நாங்க வரல, நாங்க தோத்துட்டோம், நம்ம கொலை செய்யப்பட்டோம்டா. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க குதிரை எடுத்து போயிருங்க யா ரசூலல்லாஹ் ஊருக்கு, எங்களோட வராதீங்க யா ரசூலல்லாஹ்னு துடித்து கேட்டவர் ஸஅத் பின் முஆத். பெருமானார் என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா? சிரித்தார். ஸஅதை பார்த்து சிரித்தார். இந்த உலகத்தில் தலைவர்களுக்கு இப்படி ஒரு வார்த்தை கிடைச்சா சுப்ஹானல்லாஹ், ஒளிஞ்சு எங்கேயோ நின்று நான் கேமரால பார்க்கிறேன், எல்லாத்தையும் செய்கிறேன். பெருமானார் சிரித்தார்கள். பத்ர் களம் என்பது நீங்கள் போய் பார்த்தால் இன்றைக்கு ஒரு மையவாடி தான், தாப்பாடிச்சு வச்சிருக்கிறாங்க மையவாடி. பத்ர்ல ரசூலுல்லாஹ் முன்னாடி நின்று கொண்டார்கள். குஃபார்கள் யாருடைய ரூகை கேட்டார்களோ, யாருடைய உசிறு வேணும் என்று கேட்டார், அவர் முன்னாடி நிற்கிறார். அவர் ரப்பை நம்பியிருக்கிறார். அந்த இரவு எப்படி நடந்தார்? ரப்பு, நான் இறை தூதர், அல்லாஹ்வோட நான் எப்படி கலீலுல்லாஹ், உலகத்தை 2 பேர் தான் நண்பர்கள், நானும் இப்ராஹிம் நபியும், நான் கேட்ட உடனே அல்லாஹ் தர மாட்டானா? இப்படி சொல்லவில்லை. இரவெல்லாம் அல்லாஹ்வோடு கேட்டு 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 சஜதாவுல நின்று ரசூலுல்லாஹ் கேட்டான். அடுத்த நாள் காலை ஆகிற நேரம் அப்படி கேட்ட ரசூலுல்லாஹ் இன்னும் ஓயல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியே கையை நீட்டி கேட்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பயும் பின்னாடி நிற்பாங்க. ஹிஜ்ரத் போற நேரம் ரசூலுல்லாஹ் பின்னாடி, அவர் மடியில ரசூலுல்லாஹ் தூங்க வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரோட அணுவணுவா போனவர் முன்ன இப்படி ஒரு நண்பர். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி ஒரு நண்பரை கொடுத்திருந்தான். அன்றைக்கும் எப்பொழுதும் சொல்லுவாரே, நானும் என் அபூபக்கரும் உமரும், நானும் என் அபூபக்கரும் உமரும் என்று சொல்லுவாரு. அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி நிற்கிறார்கள். பெருமானார் ஒரு வேட்டி மாறி ஒன்று உடுத்து மேலால ஒரு துண்டு போட்டு இருக்கிறார்கள். அவருடைய கை மேல போகுது. ரப்பே, இன்றைக்குள்ள யுத்தத்தில் எங்களுக்கு வெற்றி வேணும் என்று துடிக்கிறார் ரசூலுல்லாஹ். திரும்ப திரும்ப கேட்கிறார். அந்த துண்டு கீழே விழுகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து போடுகிறார்கள். திரும்ப ரசூலுல்லாஹ்வுடைய கை அப்படியே மேல போகுது. மதிமயங்கி ரப்போடு ரப்பே, எங்களை கைவிட்டு விடாதே யா ரப்பே, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுவதற்கு இவர்கள் மட்டும் தான் இருக்கிறார்கள். இவர்கள் இன்றைக்கு அழிதால் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுவதற்கு யாரும் மீய மாட்டார்கள் என்றே கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். ரப்புக்கு கெஞ்சி கேட்கிறார்கள். திரும்ப திரும்ப துண்டு கீழே விழ அவர் பின்னாடி வந்து துண்டை போட்டு போட்டு பெருமானாரை பிடித்துக் கொள்கிறார். யா ரசூலல்லாஹ்,
போதும், நீங்கள் ரொம்ப கேட்டு விட்டீர்கள் யா ரசூலல்லாஹ், உங்கள் ரப்பிடம் நிறைய கேட்டு விட்டீர்கள் யா ரசூலல்லாஹ். பெருமானார் விட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துஆவை விட்டுட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் கேட்க பெருமானுடைய முகம் மலர ஆரம்பிச்சு, சிரித்த முகத்தோடு ரசூலுல்லாஹ் எழும்பினார்கள். ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதினார்கள். ஷயஹ்தமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுரன்டாங்க ரசூலுல்லாஹ். இது குர்ஆன் ஆயத், இது மாற இயலாது. வஹிய ஓதிட்டாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்துள்ள வரி இந்த வரி. இவர்கள் புறமுதுகிட்டு ஓடுவார்கள் என்று அந்த ஆயத்தை ஓதுறாங்க. இது பிழச்சா இவர் நபி என்றே டவுட் ஆகிரும். இது உண்மையாகும் என்றா உலகத்தின் வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாரையும் உட்கார வச்சு, ஏப்பா இவங்க வெத்துவாங்களான்னு கேட்ட இல்லப்பாடுவாங்க. இந்த இஸ்ரேல் பலஸ்தீன் ஓர் மாதிரி, இஸ்ரேலுக்கு என்ன இல்ல? உலகத்தில் உள்ள பலமான உளவுத்துறை அமெரிக்காவுடையதா இஸ்ரேல் தான் கேட்டா, சிஐஏயா மொசாடான்னு கேட்டா மொசாடா. இந்த அயன்டோம், அதாவது எங்க வீட்டுக்கு கூரை போட்டிருப்போம், உங்க வீட்டுக்கு கூரை போட்டிருக்கிறீங்க, இஸ்ரேல் வான்பரப்புக்கு கூரை போட்டுச்சு, அதான் அயன்டோம். என்ன மேலால எந்த மிசைல் வந்தாலும் அந்த மிசைல விரட்டி போய் அடிக்கும். நேரம் வாரத்து அடிக்காது, அது எங்க போச்சோ அங்க விரட்டி போய் அடிக்கும். ஏஐ டெக்னாலஜி அப்படி செஞ்சு 2018-19 அமெரிக்கா பிச்சை கேட்டான், எங்களுக்கு தர்றீங்களா உங்க அயன்டோம் டெக்னாலஜி? ஃபர்ஸ்ட் அமெரிக்காவுக்கு அது கொடுக்கப்படுகிற அளவுக்கு புதுசான டெக்னாலஜி. அமெரிக்காவா டேங்க் ஓஷன் ஃபோன் கண்டுபிடிச்சாங்க. உலகத்துல இத மாதிரி ஒரு டேங்க் கையலாது, அப்படி பீரங்குகள் அடிக்க மாட்டாங்க, அவ்வளவு பலம் வாய்ந்த இது. அதே மாதிரி பல ராணுவங்களை பல நாடுகள் இருந்து கொண்டு வந்தார்கள். எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு சொன்னார்கள், எங்களை பீட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. உலகத்துல பலம் வாய்ந்தவர்கள் நாங்கன்றாங்க. அமெரிக்காவுடைய அதிபர் வந்து இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, பிளைட்ல வந்து இறங்கி பேசுற அளவுக்கு அமெரிக்கா அதிபர் அவர் பிளைட்ல வந்து இறங்கி பேசுறார் என்று சொன்னால் எவ்வளவு பலம் வாய்ந்த நாடா இருக்கும் ஒரு பக்கம். ஆனால் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ்னு சொன்னவர்கள், அவர்கள் நிஜமாக மூசா ரசூலுல்லாஹ் சொல்லலன்னு விளங்குது. அவங்கள்ட்ட அல்லாஹ்னு காணல. முஸ்லிம்களோடு அவர்கள் நெருங்கி போவார்கள். குர்ஆன் அதனால தான் மூசா மூசான்னு சொல்லுது. அவர்களும் தாடி வைத்திருப்பார்கள். நாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்போம், அவர் ஷலோம் அலைக்கும் என்பார்கள். அவர்கள் தௌராத்தை ஓதுறதாக சொல்கிறார், நம்ம குர்ஆனை ஓதுகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அக்ஸா எங்களுக்கா உங்களுக்கான்னு ஃபைட் பண்ணுகிறார்கள். நாங்கள் சொல்லுகிறோம் அக்ஸாவை பொறுத்தளவுல அக்ஸா எல்லாருக்கும் தான்ப்பா, முஸ்லிம்களுக்குரியது. ஹாத்தமுல் அன்பியா லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ்னு நாங்க சொல்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சேர்த்து சொல்றோம்ப்பா என்று சொல்லுகிறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆனால் இந்த பக்கத்துல இருந்து பிஸ்மில்லாஹ்னு சத்தம் கேட்குது, இந்த பக்கத்துல இருந்து அல்லாஹ் அக்பர்னு சத்தம் கேட்குது, அந்த பக்கத்துல இருந்து எங்க மெர்காவான்னு கேட்குது, எங்க டயண்டோம்னு கேட்குது, எங்க ட்ரோன் கேட்குது. சுப்ஹானல்லாஹ். இந்த யுத்தம் ஆரம்பிக்க முன்னாடி சொன்னார்கள், எடுத்து பொசக்குன்னு ஒரு கிழமையில முடிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. பத்ருடைய களம் அப்படித்தான். 313 தோழர்கள் 17 நாட்கள் ரமலான்ல நோம்பு பிடிச்சா நம்ம மாதிரி நோம்பு பிடிக்கிறார்கள் அவங்க எல்லாம். நீங்க நினைச்சிடாதீங்க அவங்களுக்கு புரியாணி சகன் கணக்குல இருந்து நல்ல வெட்டி சகருக்கு இன்னும் என்னெல்லாம் போடலுமோ போட்டு, அப்படி இல்ல. சாப்பிடுவதற்கு வழி இல்லாதவர்கள். ஆயிஷா ஏதாவது உண்டாண்டு கேட்ட இன்னி சாய் நான் நோம்பாளி என்று சொன்னவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி இருந்தவர்கள் சாதாரண நாளிலே சாப்பிடாதவர்கள். அப்ப எவ்வளவு சாப்பிட்டிருப்பாங்க? இவ்வளவு பலகீனம், ஆயுதம் இல்லையாம், படை இல்லையாம், ட்ரைனிங் இல்லையா, ஒண்ணும் இல்லையா. இவர்களை வைத்து விட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த முகம் பிரகாசமாக மின்னி விட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் பார்க்கிறேன் ஜிப்ரீல், அதாவது வானவர்கள் இறங்குவதை நான் பார்க்கிறேன். அந்த மண்ணை வானவர்கள் தொட்டார்கள். பெருமானார் கையை கீழே விட்டார்கள். அல்லாஹ்விடம் அவர்கள் கெஞ்சி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், தன் கையை கீழே விடவில்லை. வானவர்கள் இறங்குவதை பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த இடத்துல அபூ ஜஹல் என்றாங்க, இந்த இடத்துல உத்பா என்றாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அத்தனையும் கேட்டு விட்டு அவர் சொல்கிறார், வல்லாஹி நான் பார்த்தேன் ஷைபாவை ரசூலுல்லாஹ் சொன்ன இடத்திலே இந்த இடம் என்றார்களே, அந்த இடத்தில் அவர்கள் செத்து
போவதை நான் பார்த்தேன். அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். மக்காவுடைய படை, குறைஷி குஃபார் படை திரும்பி போகிற நேரம் அவருடைய தலைவர்கள் யாருமே இல்லை. அபூஜஹல் இல்லை, உத்பா இல்லை, ஷைபா இல்லை, உமையா இல்லை, யாருமே இல்லாமல் வெற்று படை தோல்வியோடு போனது. முஸ்லிம்கள் வெற்றி கொண்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ரப்பு காட்டுவது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஃபத்குரூனி அஸ்குருக்கும், என்னை நினைத்து பாருங்கள் உங்களை நான் நினைப்பேன். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், அல்லாஹ் ஒரு நாளும் வாக்குறுதி மீற மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாறு நெடுகிலும் அதுதான் காட்டப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இவர்கள் வரம்பு மீறி இன்றைக்கு குழந்தைகள் எல்லாம் கொண்டு குவிக்கிறார்களே, அவர்கள் அல்லாஹ்வுடைய பக்கத்திலே நின்றால் கது ஹல, அதாவது சுன்னத்துல்லாஹி அல்லதி கது ஹலத் வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்வுடைய சுன்னத்து முன் சென்று விட்டது. எந்த சுன்னத்து முன்ன போச்சோ அந்த சுன்னத்துல எந்த மாற்றமும் பார்க்க மாட்டீங்க நபியே. அல்லாஹ்வை நம்பிய கூட்டம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னால் வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா, அத்த பக்கத்துல எல்லா பலமும் இருக்கு, இந்த பக்கம் அல்லாஹ் அக்பர் என்று சத்தம் கேட்டால் இந்த பக்கத்துக்கு தான் வெற்றி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய. அதனால் நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். எங்க வாழ்க்கையில அல்லாஹ் எங்களை நினைச்சு பார்க்கணும்டா, ரப்புல் ஆலமீன் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், ஃபத்குரூனி அஸ்குருக்கும், என்னை நினையுங்கள் நான் உங்களை நினைத்து பார்க்கண்டா. நினைச்சமா அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, தக்பீரை கட்டி நாங்க பிசினஸ் நினைச்சோமா? என்ன நினைச்சோம்? இது ஒரு பிரேக், இந்த துனியாவுல இருந்து எங்களுக்கு கிடைக்கிற ஒரு இன்டர்வல். நாங்க தக்பீரை கட்டி ஆகிராவை பத்தியும் ரப்புடைய சந்திப்பை பத்தியும் ரப்போடு பேசுற ஒரு இடம் முனாகஷா. அல்லாஹ்வுடைய தூதர் அதை கொண்டு வந்த ரசூலுல்லாஹ் தேம்பி தேம்பி அழுதார்கள். ரசூலுல்லாஹ் பத்தி ஆயிஷா நாய் சொல்றாங்க, உலகத்துடைய விஷயத்துல ரசூல் அளவே மாட்டாங்க. பெருமானுக்கு கவலை என்றால் நான் கண்டு கொள்வேன். தாடியை பிடிப்பார்கள், கீழே பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹ் கவலைப்படுகிறார் நான் உணர்வேன். பெருமானார் துனியாவுடைய விஷயத்தில் கண் கலங்கவே மாட்டார்கள். ஒரு ரெண்டு இடத்துல மட்டும்தான் கண் கலங்கினாங்க. தன்னுடைய மகன் இப்ராஹிம் மௌத்தார நேரம் கையில கொண்டு வராங்க, மூச்சு திணறுது பிள்ளைக்கு, 1.5 வயசு. இப்ராஹிம் என்று பேர் வச்சார், இப்ராஹிம் நபி மாதிரி வரணும் என்று. அப்பதான் ரசூலுடைய கண்ணில இருந்து ஒரு வடியுது. சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் துனியாட மெட்டர்ல அளவே மாட்டாங்க, யா ரசூலல்லாஹ் உங்க கண்ணில் கண்ணீர் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யர்ஹம், இரக்கம் காட்டினா அவன் இரக்கம் காட்டுவான் அப்பா, அது பாசம் என்றார்கள். தன் மகன் மூச்சடைத்து அந்த நேரத்தில் கையில மரணிக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய 6 பிள்ளைகள் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி மௌத்தாகி போனாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதனோடு அதை முடிச்சிட்டு சூரியகரணம் வர்ற நேரம் மக்கள்கிட்ட சொல்றாங்க, மக்களே துஆ செய்யுங்க, மக்களே தர்மம் பண்ணுங்க, மக்களே தொழுவுங்க என்ற பயான் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்வி யாருக்கும் வராது. இந்த கல்வி இவ்வளவு அற்புதமாக எப்படி உருவாச்சு என்று சொன்னா, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வேண்டுமா? அல்லாஹ்வை நினைத்து பாருங்கள், உள்ளங்கள் அமைதி பெறும். அல்லாஹ்வுடைய அப்படிப்பட்ட ஒரு தொழுகைத்தான், அப்படிப்பட்ட ஒரு ஜிக்ரைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. ஆனால் நாம் சுப்ஹானல்லாஹ் அணுகிறோம், அது என்னன்னு நமக்கும் தெரியல, நம்ம கல்வுக்கும் புரியல. அப்படி சுப்ஹானல்லாஹ் சொன்னால் நன்மை உண்டான்னு கேட்டா நன்மை இருக்கு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஏதோ சுப்ஹானல்லாஹ்னு சொல்றோம், ஆனா கல்பை ஒட்டி சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதோடைய முழு பயனை நாம் அடைந்து கொள்வோம். இதைத்தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, 40 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் என்று நாம் நம்முடைய காலங்களை செலவழித்திருக்கிறோம். கொஞ்ச நேரம் நாம் ஒரு நாளைக்கு 5 வாட்டி நாம் தொழுகிறோமோ, நம் அல்லாவை நெருங்குகிறோமா, நம்முடைய கல்பு அல்லாஹ்வை விட்டு தூரமாக இருக்கிறதாண்டு அந்த தொழுகை நமக்கு சொல்லித்தரும். அந்த அடிப்படையில் தொழுகை என்ற பாடத்தை கட்டாயமாக தனியே படிக்கணும். நான் சொன்னேன், ஹுத்துபாவில் அதை பேச முடியாது. ஏனென்றால் அல்ஹம்துலில்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவை சொல்ல ஆரம்பித்தாலே அது மிக பெரும் ஒரு உரையாடல். சுப்ஹானல்லாஹ், சூரத்துல் ஃபாத்திஹா ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டார்கள். சபஉல் மசானி,
எந்த நபிக்கும் கொடுக்காத 7 வார்த்தைகள் என்றார், 7 ஆயத்துகள், திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற 7 அற்புத வரிகள். அது என்ன அற்புத வரி? அல்ஹம்துலில்லாஹ்னு நம்ம பேசுற நேரம் உங்களுக்கு அல்லாஹ் பதில் தருகிறானாம். சுப்ஹானல்லாஹ். அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்கிற நேரம் அல்லாஹ் உங்களுக்கு பதில் தருகிறானாம். நீங்க போய் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நான் இந்த ஹதீஸை சொல்ல மாட்டேன், நீங்க தேடி படிக்கணும். அல்லாஹ் தர்ற பதில கொஞ்சம் கேட்டு பாருங்க. ஈயாக்க நஅபுது எல்லாத்துலயும் அற்புதமான பதில். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈனுக்கு அல்லாஹ் தர்ற பதில் என்னன்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க, பூரி படைஞ்சிருவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். அருமையான, அதாவது ஒரு தொழுகையை நாம் வீணடித்தால், அல்லாஹ் சொல்றான் சில பேருக்கு காமு குசாலா, சோம்பேறிகளா நிக்கிறாங்க, தூக்கி அடிப்பான் அல்லாஹ் அந்த தொழுகையை. ரிஜெக்ட், முனாஃபிக்குடைய தொழுகை என்றான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், அந்த தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும். அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன், அவர்கள் ரொம்ப பொடுபோக்கா தொழுகிறாங்க, பிறர்கள் பார்க்கணும் என்று தொழுகிறாங்க. அது ரிஜெக்ட். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த ஒரு ஜிக்கரை அல்லாஹ் நிறைய சொல்லுகிறார். நிறைய ஜிக்கர்களை நீங்க பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். இதெல்லாம் நமக்கு புத்துணர்ச்சியை தரும். ஃபாத்திமா ரலியல்லாஹு வர்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இல்லை, சொல்லிட்டு போறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது, உடம்பெல்லாம் வருத்தமா இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் வாப்பாட்ட சொல்லணும், என்ன, எனக்கு ஒரு அடிமை வேணும். அந்த நேரத்தில் அடிமைகள் கொடுப்பாங்க, வந்து அடிமைகள் இருந்தால் பிரித்து கொடுப்பாங்க, எனக்கு அடிமை வேணும். பெருமானார் வீட்டுக்கு வந்தவங்க காது கேட்காத மாதிரி இருக்கல. ஃபாத்திமா நாய் விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே வீட்டுக்கு போகிறாங்க. ஃபாத்திமா, என்னம்மா கேட்டீங்க? அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, என்ன வேணும்? அவங்க இந்த விஷயத்த சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அதை விட நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி தரட்டுமா? அதையும் விட சிறப்பான ஒன்று தரட்டுமா? ஒரு வாப்பாமார்கள் இங்க நிக்கிறீங்க, உங்க புள்ள ஒன்றை துடிச்சு கேட்கிற நேரம் உங்கள்கிட்ட இருந்தா நீங்க கொடுக்க பார்ப்பீங்க. என்ன செஞ்சு கொடுக்க இயலுமோ அதை செய்வீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு எப்படி தெரியுமா? பேர குழந்தை சைதாவுல நிக்கிற நேரம், பெருமாவுடைய தலைமுடியை பிடிச்சு விளையாடுற நேரம், அவர் சுஜூதுல இருந்து எலும்பல்ல, அது டிஸ்டர்ப் ஆயிருமே பிள்ளைக்கு. அப்படிப்பட்ட ஒரு கல்வி மிம்பர்ல உள்ள ரசூலுல்லாஹ் அவர்கள் குத்துபாவை நிகழ்த்தி கொண்டிருக்கிற நேரம் பேர குழந்தை ஓடி வந்து உளப்பாக்குறார். மிம்பர்ல இருந்து இறங்கி போய் குழந்தையை தூக்கிட்டு வந்தவர் ரசூலுல்லாஹ். பெருமானார் கொஞ்சுவதை பார்த்து அக்ரா பின் ஆபிஸ் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு 10 பிள்ளை, என்ன பண்றீங்க? தன் பேர குழந்தை ஹசன் ஹுசைனோட ரசூலுல்லாஹ் அவர்கள் எப்படி நடந்தார்கள்? பாத்திமா நாயகி சொல்லுவாங்க, நான் சீவி சிங்காரிச்சு அழகா என் மகனை ரெடி பண்ணி வச்சிரு ரசூலுல்லாஹ் வந்து தூக்கி விளையாடுவதற்கென்றாங்க. அப்படி பெருமானார் இரக்கம் கொண்டிருந்தார். என் ஈரக்குலை ஃபாத்திமா என்று சொன்னாங்களே, கேட்ட உடனே ஒன்றுக்கு 4 சேவன் தாரம் ஃபாத்திமா, நான் தானே மதீனாவுடைய தலைவர், நான் சொன்ன தரமாட்டாங்களா? எங்க மக்களே கொட்டிடுவாங்களே. பெருமானார் தன் சொந்த வாழ்வுக்காக வேண்டி தன் மார்க்கத்தை எங்கேயுமே விற்கல. கடன் கேட்க, யாரிடமாவது கொடுக்கல் வாங்கல் செய்ய, தன் வியாபாரத்துக்கு மார்க்கத்தை முன்னாடி வைத்து எதையுமே பயன்படுத்தவில்லை. அப்படிப்பட்ட சுய கௌரவம் பெருமானாருக்கு இருந்தது. தன் மகளை கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டுமா? அலி பின் அபி தாலிபை காட்டி, ஃபாத்திமா, அலி அதை விட சிறந்த ஒன்று சொல்லட்டுமா? சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்கள் என்று சொல்ல, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள் என்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்றாங்க, வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக எனக்கு யாருடைய தயவும் தேவையில்லாமல் போனது. நான் அதை சொன்னதற்கு பிறகு இதை வைத்து உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த உடம்பு சோர்வை அடைகிற நேரம் கல்பை சுப்ஹானல்லாஹ் கல்பை விட்டால் அந்த உடம்பு கொண்டு வரும். சுப்பு சுப்பு சுப்புன்னு நானும் முடிச்சிருக்கேன் 33. அது என்ன சுபன்னு கேட்கிற? எப்படி சுப்ஹானல்லாஹ் சொல்வது? ஃபி ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதா வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபி ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த். அவர்கள் நின்று கொண்டு, உட்கார்ந்து கொண்டு, சாய்ந்து கொண்டு இறைவனை சிந்திப்பார்கள். எப்படி சிந்திப்பாங்களா? இறைவனை ஜிக்ர் செய்வாங்களா? வயத்த ஃபக்கரோன ஃபி ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த். வானம் பூமியுடைய படைப்பு அப்படியே பார்ப்பாங்க. இந்த வானத்தை பார்த்து சுப்ஹானல்லாஹ், இது எப்படிப்பா, இந்த பூமி எப்படி சுத்துது, இதுல இந்த பகுதியில் நம்ம எப்படி ஒட்டி இருக்கிறோம், இந்த கம்ம போட்டு கிராவிட்டி பூஈர்ப்பு சக்தி இந்த கம்ம போட்டு ஒட்டாட்டி நம்ம பறந்து போயிருவோமே, இவ்வளவு வேகமா உள்ள பூமியில ஒட்டி இருக்கிறோமே. இப்படி அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு வயத்த ஃபக்கரோன வயதுக்குருன்னு சொல்லல, ஃபிக்கர் பண்ணுவாங்க, கடுமையா சிந்திப்பார்கள். சிந்தித்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும், ரப்பனா, என் ரப்பே, மா ஹலக்த ஹாதா பாத்திலா, ஒண்ட கூட நீ வீணுக்கு படைக்கலையா அல்லாஹ்.
சுப்ஹானல்லாஹ்னு வாலியால வரும். சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன் யா அல்லாஹ். பயம் வந்துரும் கல்புல. ஃபகினா அதாபன்னார், நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ்னு கேட்பாங்க. இதுக்கு பேர் ஜிக்ர். இதுக்கு பேர் ஜிக்ர். இந்த கல்வை உலகத்தோட நம்ம நிறைய பிஸி ஆயிட்டு, காலையில் எழும்பினா ராத்திரி வரைக்கும் துனியா 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 துனியா. எவ்வளவு நேரம் இந்த கல்புக்கு ஓய்வு கொடுத்தோம்? இதை அமைதிப்படுத்தணும்டா இந்த பணத்தால ஏலாது. நீங்க எல்லாத்தையும் கட்டி வச்சு எண்ணி பார்த்து திரும்பி ஒரு நாள் உங்க லைஃப்ல என்னெல்லாம் கொண்டாடணுமோ கொண்டாடி பாருங்க. சுற்றுலா போயிட்டு பாருங்க, 4 நாளோட உங்களுக்கு வெறுத்துரும். வீட்டுக்கு வரணும்னு தோணும். போதுமப்பான்னு சொல்லும். உலகத்திலே அழகான இடத்துல உங்களுக்கு ஒரு இடத்தை தந்து இங்கத்தான் போய் நின்றா கூட, அந்த ரூமை தந்தா கூட ஒரு 3 நாள்ல போதும், காலி பண்ணிட்டு இன்னொரு ரூம் போவோம்னு சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மூமினுடைய கல்பு அமைதி பெறும், ஸ்ட்ராங் ஆகும். அதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற ஜிக்ர். தயவு செய்து சகோதரர்களே, தொழுகையை வீணடிக்க கூடாது. ஜிக்ர் என்பது நமக்கு கிடைத்த அருமையான மருந்து. இதை கல்போட ஒட்டி செய்வது என்ற பாடங்களை நீங்கள் படிக்கணும். ஒரு குத்துபாவில் எனக்கு அறிமுக உரை தான் பண்ணலாமே தவிர, அது உட்கார்ந்து வச்சு பள்ளியில் உங்களுக்கு எப்படி ஜிக்ர் செய்யறது, எப்படி ரசூல்லா ஜிக்ர் செஞ்சாங்க, எப்படி ரசூல்லா தொழுகை இவ்வளவு உயிரோட்டமா இருந்துச்சு, ஏன் சஹாபாக்கள் அழுதாங்க, அவர்கள் இந்த தொழுகையில யாருக்காவது மௌத்து நினைவு வந்துச்சா, மரண ஏதாவது சம்பவம் அழுறாங்க, ஏன் அழுகிறாங்கண்டா ரப்போடு பேசுகிற நேரம், ரப்புடைய பவர் தெரிகிற நேரம், ரப்புடைய சந்திப்பு நினைவு வருகிற நேரம், ரப்பே உன்னை சந்திக்க நான் சரியான முறையில் வாழ்ந்து விட்டேன் என்ற உணர்வு வருகிற நேரம் தேம்பி தேம்பி அழுகை வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தரப்படுகிறது. இதையெல்லாம் வந்தா நம்ம கல்பு உருகிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ரசூலுல்லாஹ் நிறைய குர்ஆன் ஓதுவார்கள். ஏனென்றால் பெருமானாருக்கு எவ்வளவு ஞாபகம் தேவை, நமக்கு எவ்வளவு ஞாபகம் தேவை, எவ்வளவு ஞாபகப்படுத்தணும். திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹ் குர்ஆனை ஓதுறாங்கண்டா அவர்கள் நினைத்துட்டே இருப்பாங்க. நேரம் கிடைக்கிற நேரம்லாம் குர்ஆன் என்பது ஒரு ஜிக்ர். அதை நினைத்து நினைத்து ரசூலுல்லாஹ் பயப்படுவாங்க. அது பயங்கரமான பவர்ஃபுல்லான ஜிக்ர். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பள்ளியில நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யா இப்னு மஸ்ஊத், அதாவது ஹதீஸ்ல ஒரு அபா அப்துர் ரஹ்மான், யா அபு அப்துர் ரஹ்மானே ஈக்ரா, கொஞ்சம் ஓதுங்களேன். அவர் கேட்கிறார், ஆக்ர வலைக்க யா ரசூலல்லாஹ், உன்சிலல் குர்ஆனு இலைக், நான் உங்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டட்டுமா யா ரசூலல்லாஹ்? குர்ஆன் உங்களுக்கு அருளப்பட்டுச்சு, நான் போய் இந்த சின்னவர் போய் ஓதி காட்டுறதா? குர்ஆனே உங்களுக்கு தானே இறக்கப்பட்டுச்சு, நீங்க தானே ஓதி காட்டுவீங்க எல்லாருக்கும். ஆக்ர வலைக் உன்சிலல் குர்ஆனு இலைக், நான் உங்களுக்கு ஓதி காட்டட்டுமா? உங்களுக்கு குர்ஆன் இறங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்னு மஸ்ஊத் அவருடைய குன்னியத்தை அபு அப்துர் ரஹ்மான், யா அபா அப்துர் ரஹ்மான் இக்ரா, ஓதுங்க. இன்னி உஹிப்பு அன் அஸ்மா மின் கைரி, பிறர் ஓதுவதை கேட்க நான் ஆசைப்படுறேன், ஓதுங்க. அவர் சொன்னாரு, ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு சூரா சொல்லல, இது ஓதுங்கண்டு. அவரா நினைச்சு ஓதுறார். கரஅத்து சூரத்து நிசா, சூரத்து நிசாவை அவர் ஓத ஆரம்பிக்கிறார். சூரத்து நிசாவை ஓதுற நேரம் ஓதிட்டே போகிறார். போகிற இடையில நீங்க வீட்டுக்கு போய் யா அய்யுஹன் நாஸ் இப்படி தொடங்கக்கூடிய அந்த ஆயத்துக்களை ஓதிட்டு போங்க. 39 40வது ஆயத். எவ்வளவு நேரம் பிடிக்கிறது பாருங்க. ஓதிட்டே போங்க. ஓதிட்டே போய் அந்த ஆயத்து வர்ற டைம்ல அவர் சொல்கிறார், இவர் நிப்பாட்டும் இல்லை, அப்ப எவ்வளவு மதிமயங்கிருப்பாரு. நீங்க போய் பிராக்டிக்கலா குர்ஆன் எடுத்து அந்த ஆயத்து வரும் வரைக்கும் ஓதுங்க. 1வது ஆயத்துல இருந்து உங்களுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்குதுன்னு பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் எவ்வளவு நேரம் கேட்டிருப்பாங்க, அவர் எவ்வளவு நேரம் ஓதி. அவ்வளவு அழகா ஓதுவார் இப்னு மஸ்ஊத். அப்படி ஓதுகிறார். பெருமானார் கேட்டுட்டே நிற்கிறார். திடீரென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி ஹஸ்புக்கல் ஆன் என்றாங்க. இப்னு மஸ்ஊதை பிடிச்சி போதும் என்றாங்க. போதும் என்றா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ் பார்த்து சரி நிப்பாட்றேன்னு திரும்பி பார்க்கறாங்க. ஐனா ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணில் இருந்து அப்படி கண்ணீர் ஓடிட்டே இருக்கு. அப்படி மலன்னு கண்ணீர் ஓடிட்டே இருக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணில் இருந்து. இப்னு மஸ்ஊத் எல்லாம் பார்க்கறாங்க, என்ன இப்படி அழுகிறார் ரசூலுல்லாஹ்? அவர் அழல. அந்த இடத்துல அவர் சொல்ற, நான் என்ன ஓதினேன் தெரியுமா?
இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ்வை தேம்பி தேம்பி அழ வச்சு என்னை பிடிச்சி சொன்னார் இப்னு மஸ்ஊத், போதும் என்றார். பெருமானாருக்கு தாங்க முடியல. அந்த வேதனையை நான் பார்த்தேன், கண்ணால கண்ணீர் ஓடிட்டே இருக்குது. அது என்ன ஆயத்து தெரியுமா? فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا. ரப்புல் ஆலமீன் நேரடியா ரசூலுல்லாஹ்வோட பேசுற ஆயத். அல்லாஹ் உங்களோட பேசினா எப்படி இருக்கும்? நேரடியா உங்களோட பேசினா எப்படி இருக்கும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில மனிதர்களுக்கு ரசூல் லம் யகுனில்லதீன கஃபரு ஆயத் இறங்கப்பட ஒரு தோழரை கூப்பிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஓதி காட்ட சொன்னாங்க. அவர் திரும்ப கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என் பேரை சொன்னானா? ஆமா, உங்க பேரை சொல்லி உங்களுக்கு ஓதி காட்ட சொன்னான். அவர் அசந்து போயிட்டார். ரப்பி, என் பேரை சொன்னானா யா ரசூலல்லாஹ்? ஆமா, உங்க பேரை சொன்னான். உங்களை பார்த்து ரப்பு சிரித்தார் என்று நீங்கள் பல ரிவாயத்துகளை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கேட்கிற ஒரு கேள்வி பெருமானுடைய கல்புக்கு தாங்க முடியல, அந்த கண்ணுக்கு தாங்க முடியல. فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا. அல்லாஹ் கேட்கிறான், எப்படி இருக்கு நபியே? எப்படி இருக்கு? நாங்க எப்படி கேட்போம்? கைஃபல் ஹால், எப்படிப்பா இப்படின்னு கேட்போமா? அல்லாஹ் கேட்கிறான், எப்படி நபியே, எப்படி இருக்கும்? கைஃப இஸா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின், ஒவ்வொரு உம்மத், நூஹ் நபி உம்மத்து, இப்ராஹிம் நபி உம்மத்து, யூசுப் நபி உம்மத்து, இப்படி ஒவ்வொரு உம்மத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு, ஒவ்வொரு உம்மத்தை நிப்பாட்டி வச்சு அதுக்கு என்று ஒரு சாட்சியாளர் அனுப்பிடும். ஒவ்வொரு உம்மத்துக்கும் நபி என்றமே அதுக்கு சாட்சியாளர், சாட்சி அல்லாஹ் இருக்கிறான்னு சாட்சி சொன்னவங்க, அந்த சாட்சியாளர் நபியை கொண்டாந்து முன்னாடி வைப்போம். அவங்களை முன்னாடி வச்சு மறுமையில கேட்போம், சொன்னீங்களா? அவங்க ஒவ்வொரு ஆளையும் சொல்லி, இவருக்கும் சொன்னையால, இந்த அவ்வளவு பேருக்கு சொன்னையால, இப்படி சொன்னா அவங்க சாட்சி சொல்லணும். சொன்னேன், இப்படி ஒவ்வொரு உம்மத்துக்கும் சாட்சியாளர்கள் கொண்டு வந்து வரப்பைத்து அவர்கள் அந்த நேரத்தில் அவங்களை கொண்டு வர்ற நேரத்தில் நபியே, கைஃப இஸா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜஅனா பிக அலா ஹுலாஹி ஷஹீதா. உங்களை நாம கொண்டு வந்து இவங்களுக்கு எதிராக முன்னாடி வச்சு சாட்சி சொல்லுங்கன்னு சொல்ற நேரம் எப்படி இருக்கும் என்று கேட்ட உடனே பெருமானார் அழ ஆரம்பிக்கிறார். மறுமையில எல்லாரும் நிக்கிற நேரம் பெருமானார் முன்னாடி கொண்டு வந்து வைக்கப்பட்டு, இவங்களுக்கு சொன்னீங்களா, இதெல்லாம் சொன்னீங்களான்னு கேட்கிற நேரம் பெருமானார் சொன்னேன்னு சொல்லணும். பெருமானார் தேம்பி தேம்பி அழுகிறாங்க. ஏனென்றா அந்த சபையில ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் இருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா இருப்பார், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மா இருப்பார். பெருமானுடைய முகம் செவந்து போயிரும். உம்மத்தை பத்தி நிறைய ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு இரக்கம். ஆனால் ரசூலுல்லாஹ் தன்னுடைய குடும்ப விஷயத்துல எவ்வளவு பாசம் என்று அபூபக்கர் வாப்பா இஸ்லாத்துக்கு வர நேரம் ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. அபூபக்கர் ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எங்க வாப்பா இஸ்லாத்துக்கு வர நேரம் நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே, வல்லாஹி இன்றைக்கு எங்க வாப்பா வர்றதை விட உங்க குடும்பத்துல ஒருவர் வருவதை நான் விரும்புறேன் யா ரசூலல்லாஹ். ஏன் தெரியுமா? எனக்கு உங்க குடும்பத்துல ஒரு ஆள் வர்ற நேரம் நீங்க படுற சந்தோஷம் இருக்குதே யா ரசூலல்லாஹ், அது அப்படி உங்க சந்தோஷத்தை விரும்புறேன் யா ரசூலல்லாஹ். வல்லாஹி சொன்னவர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பெருமானார் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த உம்மத்தை பத்தி அவ்வளவு மிம்பர்ல ஏறினா மறுமை என்ற கமுன்சிரு ஜெய்ஷுன் முகம் செவந்து விடும். ரசூலுல்லாஹ் ஒரு பட தளபதிக்கு எச்சரிப்பருமாறு எச்சரிப்பார். அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி எல்லாரையும் வச்சு சாட்சி சொல்ல வேண்டிய நிலைமை எவ்வளவு பயங்கரமா இருக்கும் என்று தெரிந்த ரசூலுல்லாஹ் தேம்பி தேம்பி அழுதாங்க. அல்லாஹ்வுடைய இல்லையாலே உங்க வாப்பா இருக்கிற நேரம் நீங்க நிக்கிறீங்க, உங்க வாப்பாக்கு எதிராக கை நீட்டி மறுமையில சாட்சி சொல்லணும்டா எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாப்பா எங்க? ஒரு சஹாபி வர்றார், வயோதிபர், வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஐநாபி, எங்க வாப்பா எங்க? யா ரசூலல்லாஹ் மூத்தா போயிட்டார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி வருகுது, அபூக்க, உங்க வாப்பா, அதாவது வாப்பா எங்கன்னு கேட்கிற நேரம் உங்க வாப்பா ஃபின்னார்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்க வாப்பா நரகத்தில்ன்றாங்க. அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா கடுமையா அழ ஆரம்பிச்சிட்டார். அழுந்து திரும்பி போற அவருக்கும் வயசு, பாப்பா நரகத்திலையா? அவரை கூப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ், அபி வ அபாக்க ஃபின்னார்ன்றாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, அபி வ அபாக்க ஃபின்னார்,
எங்க வாப்பாவும் உங்க வாப்பாவும் நரகத்துலன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதையும் மறைக்க மாட்டார் ரசூலுல்லாஹ். இந்த உம்மத்தில் பெருமானார் கெஞ்சி கெஞ்சி கேட்டது சொர்க்கம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாப்பாவுக்கு கிடைக்காது. ரசூலுல்லாஹ் வாயால் சொன்ன செய்தி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸஹீஹான ரிவாயத்தில் வருகிறது. பெருமானார் என்ன சொன்னார்கள்? ஃபகைஃப இஸா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜஅனா பிக அலா ஹுலாய் ஷஹீதா. இப்ராஹிம் நபிக்கு அதேதான், அவங்க வாப்பா நரகத்தில். இப்ராஹிம் நபிக்கு அதேதான், அவங்க வாப்பாக்கு எதிராக பதில் சொல்ல வேண்டிய, சாட்சி சொல்ல வேண்டிய நிலைமை. அந்த நபி அசந்து போகிறார், அவர் கண்ணால் கண்ணீர் வடிகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ஜிக்ர், இதுதான் ஜிக்ர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமையில் ரப்புடைய சன்னிதானத்தை ஞாபகப்படுத்துது என்றால் குர்ஆன். நாங்கள் குர்ஆனை ஓதினோம். யத்லூன கிதா, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவார் என்று வருகிறது. ஓதுறது மட்டுமல்ல, ஓதினா நன்மை இருக்குது, ஒரு ஹர்ஃபுக்கு நன்மை இருக்குது. முடிவு என்ன? ஸ்கூலுக்கு புள்ள போச்சு, ஸ்கூலுக்கு புள்ள போனா ரிப்போர்ட்ல பாஸ் ஆகணும். அல்லாஹ் சொல்றான், யத்ததக்கரூன் யத்ததப்பரூன் யத்தஃபக்கரூன், அவர்கள் அதை சிந்திப்பார்கள், அவர்கள் அதிலே நல்லுணர்வு பெறுவார்கள். யகீலூன், அறிந்து கொள்வார்கள், புரிவார்கள். நிறைய சொல்றான். குர்ஆனை ஓதிட்டு போறது மட்டும் வரல, திலாவத்து மட்டும் குர்ஆன்ல வரல. திலாவத்து நடந்ததெல்லாம் நடக்கணும். நாம் நடக்கலண்டா நாம் கொஞ்சம் சிந்திக்கணும். குர்ஆனோட நிஜமான தொடர்பு நமக்குள்ள இல்லை. ஏனண்டா குர்ஆன் நம்மளை சிந்திக்க வைக்குமா, குர்ஆன் நம்மளை ஆய்வு பண்ண வைக்குமா, அல்லாஹ்வுடைய நமக்கு ஞாபகப்படுத்துமா? அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அற்பமான உலகத்தை விட்டு போவதற்கு முன்னாடி நமக்கு தரப்பட்ட பேக்கேஜ் எவ்வளவு காலம் அல்லாஹ்வை நினைப்பதற்கு நாம் ஒதுக்குறோம் என்பதைத்தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சிந்திக்க வைத்தேன். அல்லாஹ் நல்லடியார்களே, ஹுத்பா என்பதும் அப்படி ஒரு விஷயம்தான். எல்லா வேலைகளையும் திறந்து விட்டு நாம் இந்த ஜும்மா நாள், அஃலலுல் யௌம், நாட்களில் சிறந்த நாள், ஜும்மாவுடைய நாள், அந்த நாளில் பகல் வேலையில் பிஸியான வேலை எல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்த பகல் பொழுதில் உட்கார்ந்து நாமெல்லாம் அல்லாஹ்வை நினைத்து பார்த்தால், பெருமானார் ஒரு விஷயத்தை சொன்னார்கள், அதை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றார்கள், நீங்கள் சபையில உட்கார்ந்து என்னை நினைத்து பார்த்தால் நான் அதைவிட சிறந்த சபையில் உங்களை ஞாபகப்படுத்துவேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன வாக்குறுதியை நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி, ஃபத்குரூனி அஸ்குருக்கும், நினைத்து பாருங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிச்சயமா நினைப்பான். வாழ்க்கையில் பல கட்டங்களில் நாம் அதை அனுபவிப்போம். அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை தேர்ந்தெடுத்து நேசிக்கக்கூடிய அடியார்களாக நானும் நீங்களும் மாறுவோமாக. என்னுடைய பிள்ளைகளை அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக. பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போன ஜும்மாவில் இருந்தவர்கள் இந்த ஜும்மாவில் இல்லை என்ற அடிப்படையில் அதிபயங்கரமாக தாக்கப்படுகிறார்கள். எங்களுடைய சகோதரர்கள் அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். சின்ன சிறுமிகள் அங்கே கொலை செய்யப்படுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரையும் அருள் புரிவானாக. அந்த மக்களுக்கு எங்களால் செய்ய முடியுமான ஒரே விஷயம் துஆ மட்டும்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுக்காக வேண்டி மறக்காமல் அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.